ஆடினாலே மேட்ச் வேற லெவலுங்க. இது இன்னைக்கு நேத்தி கிடையாது. ஒரு 10 வருஷமா 90s கிட்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அந்த ஒரு அக்ரஷன், அந்த ஒரு ஃபீல்டில் இருக்க ஒரு எனர்ஜி, சேசிங், வெறி, ரன்னை வந்து எப்படி வந்து குவிக்கலாம், இல்லை டபுள்ஸ் ஓடலாம். நேத்திக்கெல்லாம் மூச்சு வாங்குச்சு, அது வேற லெவலு. பட் அதை தவிர்த்து வந்து அந்த அக்ரஷன் இன்னும் இருக்கு பார்த்தீங்களா, வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருப்பாரு. ஏன் நம்மளுக்கு அப்படி தோணுதுன்னா, இந்த சைடில் ஆடின தோனி இல்லை கூட, அந்த சைடில் வந்து ரோஹித் சர்மாவும் பெருசாக அவ்வளோவா மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆட விடுறதில்லை. ஸோ இப்படி ஹர்திக் பாண்டியா போயிட்டார். நம்மளுக்கு வந்து ஏதோ நிறைய சீனியர் பிளேயர்ஸை மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தாலும், நேத்திக்கு கோலி அடித்த 100 வந்து ஓரளவுக்கு காயங்களுக்கு மருந்து மாதிரி இருந்தது ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா. மற்றபடி நேத்திக்கு வந்து கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இனிஷியலாக கேகேஆர் வந்து ரஹானேவும் ஃபின்னாலனும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த ரகுவன்ஷின்னு ஒருத்தர் வந்தாருங்க, அப்புறம் ரிங்கு சிங், இவங்க 2 பேரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ரிங்கு சிங் வந்து இதுக்கு ஒரு 3-4 சீசன் முன்னாடி நல்லா ஆடிட்டு இருந்தார், அதனால இந்தியன் டீம்ல எடுத்தாங்க. பட் கடந்த ஒரு 2 சீசனாக பெருசாக, ஏன்னா அவர் கொஞ்சம் லேட்டாக இறங்குறாரு, அதனால ஆட முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் மற்றபடி அந்த ஷாட்ஸு, அந்த ஹிட்டிங் கேப்பபிலிட்டிலாம் வேற லெவல். ரகுவன்ஷி என்னங்க கன்சிஸ்டண்டா அவர் பாட்னு ஏதோ நின்றுட்டாருன்னா, நீ எந்த பிச்சு வேணாலும் எனக்கு கொடு, நான் பாட்னு வந்து என்னோட ஷார்ட்ஸை, கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் ஆடுவேன்னு சொல்லி ஒரு மனசு இருப்பார் தெரியுமா. அந்த ஒரு கேப்பபிள் தான் வந்து ரகுவன்ஷிக்கு நான் பார்க்குறேன். ஸோ இதை தவிர்த்து வந்து ஆர்சிபி எவ்வளோ போலிங் ட்ரை பண்ணாங்க. பட் 192 வரைக்கும் சேஸ் பண்ணிட்டு போனாங்க. கடைசி ஒரு 4 ஓவர் வந்து ஆர்சிபி பிடிச்சாங்க, செம்மையை இழுத்து பிடிச்சாங்க. இல்லைனா 230+ கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த சைட்ல வந்து மணிஷ் பாண்டேவோட கேட்சை வந்து சொல்லியே ஆகணும், வேற லெவல்ல ஒரு கேட்ச். அதை தவிர்த்து அவங்க வந்து கேகேஆர் வந்து பெருசா எதுவும் பண்ண முடியல. கேட்சை விட்டாங்களே தவிர ஒரு 2 கேட்ச், விராட் கோலி 21 ரன்ல, அதுக்கப்புறம் வந்து படிக்கல் 22 ரன்ல விட்டாங்க. இல்லைனா வந்து கம்ப்ளீட்டா மேட்ச் வேற சைடு இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் நேத்திக்கு கோலிஸ் டே அப்படின்ற மாதிரி ஒரு 100 அதாவது கோலி 100 அடிச்சாலே நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் வருது இல்லை. அது வந்து என்னங்க 67, 50 அப்படி, அதில் இவ்வளோ 100 என்னங்க நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வாட் எவர், கோலி ஆடினாலே அந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்றத ஒன் செகண்ட் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதை தவிர்த்து ஆர்சிபி போய் ஃபர்ஸ்ட் பிளேஸில் உட்காந்துட்டாங்க. என்ன நடக்க போதோ, கப்பை தூக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டேஜை வந்து ஐபிஎல் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நடக்கும், என்ன மாதிரி பிளே ஆஃப்ஸில் இருக்கும், சென்னை உள்ளே போவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி ரெகுலரான ஐபிஎல் ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு கார்த்திக் சேனல் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.